இப்பதான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் எப்பவும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன் என்னவோ போல இருக்கீங்க? ஒண்ணு இல்லையே. இந்தாங்க, இந்த பூவை தலையில வச்சுடுங்க. என்னங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் சொல்ல போறது சும்மா ஒரு பேச்சுக்கு தான். நான் ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனால எனக்கு ஏகப்பட்ட விரோதிங்க. தெரியும். அவங்களால உங்களை எதுவும் செய்ய முடியாதுங்கிறதும் தெரியும். இல்ல, என்ன அழிக்கணும்னு எல்லா விரோதிகளும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அவங்களால நாளைக்கே எனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு நான் நினைவு திரும்பாம கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன்னு வச்சுக்குவோம். என்னங்க நீங்க நல்ல நாள் அதுவும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு தானே. நான் கோமாவுக்கு போயிட்டா என் தம்பி ராஜா என்ன மாதிரியே இருக்கிறதுனால எனக்கும் அவனுக்கும் உள்ள உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி என்ன அந்த நிலைமைக்கு ஆளாக்கணுங்கிற பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறான். இன்ஸ்பெக்டர் தினகரன் அவன் மாற அவன் அண்ணி கிட்ட சம்மதம் வாங்கணும்னு நினைக்கிறான். அவன் அண்ணியோட சம்மதம் கிடைக்குமா? உங்களுக்கு நிச்சயமா அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு நீங்க கேட்டதுனால சொல்றேன். உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்து உங்க தம்பி எதிரிங்களை பழிவாங்கணும்னு நினைச்சா நானே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைப்பேன். அப்ப என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நீ? ஆமா, நீ நான் ராஜா எது நடக்காதுன்னு சொன்னீங்களோ அது நடந்துருச்சு. அண்ணனை எதிரிங்க பழி வாங்கிட்டாங்க. அண்ணன் இப்ப நினைவு இல்லாம ஆஸ்பத்திரியில இருக்காரு. நீ என்னங்க? நான் உங்க உமா வந்திருக்கேங்க. என்னங்க? என்னங்க? என் கூட பேச மாட்டீங்களா? என்ன பாருங்க. என்ன ராஜான்னு கையெழுத்து போட்டிருக்கீங்க? அது நான் கையெழுத்த மாத்தி போடுறத நீ கண்டுபிடிக்கிறியான்னு பார்த்தேன். சார், இத கூட கண்டுபிடிக்க முடியலன்னா இத்தனை வருஷமா ஏட்டு உத்தியோகம் பார்க்க முடியுமா சார்? சார், அது இருக்கட்டும் சார். இன்னைக்கு காலையில எல்லா குழப்பமும் தீர்ந்துடும் சொன்னீங்களே, ஒரு குழப்பமும் தீர மாட்டேங்குதே. யார் சார் அந்த ராஜா? யாரு ராஜாவா? நேத்து ராத்திரி சொன்னீங்களே சார். கூடிய சீக்கிரம் யார் அந்த ராஜான்னு தெரிஞ்சிடும். முதல்ல நீ போய் உட்கார்ந்து வேலை பார்ப்போம். சரி சார். குழப்பம் தீரன்னு பார்த்தா மறுபடியும் புது குழப்பம். ராஜா யாருன்னு சொல்றன்னுட்டு இவரே ராஜான்னு கையெழுத்து போடுறாரு. பேசாம வேலையை ரிசைன் பண்ணிடுவோமா? என்னடா சொல்ற சண்முகம்? வேண்டாமா? ஏன்? ஆமா ஆமா, அப்புறம் சோத்துக்கு டிங்கி அடிக்க வேண்டியதுதான். ரோசி வேற விட்டுட்டு ஓடிடுவா. வாரிட்டா, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம ஆளுங்க இன்ஸ்பெக்டர் தினகர் கதையை முடிச்சிட்டாங்க. பாவம், நீ என் கூட பண்ண பாவத்துக்கு பரிகாரமா என்ன காட்டி கொடுக்கலான்னு நினைச்ச. ஆனா அதுக்குள்ள அவன் கதை முடிஞ்சு போச்சு. நான் என் எதிரிகளை எல்லாம் தீர்த்துக்கிட்டே வரேன். அவனை முடிச்சிட்டேன். இப்ப நீ மணி அடிக்குது. சகுனம் நல்லா இருக்கு. எப்படா
அவன் தப்பிச்சான்? Damn it. இப்ப அவன் எங்க இருக்கான்? இங்கதான் இருக்க. நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நானே உங்களை தேடி வந்திருக்கேன். அதாவது நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வரல, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வந்திருக்கேன். உங்களோட போராட முடியாதுன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் நல்ல வசதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைதான். நான் உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்யறேன். ஆனா அதுக்கு நீங்க தனியா வரணும். புரியலையா? மைக்கேலும் ஷர்மாவும் இல்லாம நீங்க தனியா வந்தா உங்களுக்காக எல்லா விதமான உதவிகளையும் பண்ண நான் தயாரா இருக்கேன். மிஸ்டர் தினகர், இன்னையில இருந்து நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்னுடைய பார்ட்னர். இனிமே எனக்காக எதையுமே செய்ய போற என் பார்ட்னர். தினகர், இனிமே எனக்கு ஒரு பிரச்சனைனா அது உங்களுக்கும் பிரச்சனை தானே? ஆமா. இவ என்ன பண்ணிருக்கா? என்ன பத்தின உண்மைகள் எல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஆதாரம் திரட்டி இருக்கா. இப்ப நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இதை இன்னொரு இன்ஸ்பெக்டர்ட்ட சொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அதனால நீங்களே உங்க கையால இவளை சுட்டு கொன்னுடுங்க. இந்தாங்க, நான் வெயிட் பண்றேன். என்ன தினகர் சார் யோசனை பண்றீங்க? உங்களுக்கு தேவையெல்லாம் வசதியான வாழ்க்கை தானே. என்ன கொன்னுடுங்க. இந்த கூட்டத்தை அழிக்க ஒரே நம்பிக்கை இருந்தது நீங்க தான். இப்ப நீங்களும். இன்ஸ்பெக்டர் தினகர் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையை நான் பொய்யாக்க விரும்பல. நான் இன்ஸ்பெக்டர் தினகர் இல்ல, அவரோட தம்பி ராஜா. நல்ல சிவத்தோட ஆளுங்க அடிச்சதுல எங்க அண்ணன் நினைவு திரும்ப முடியாத நிலைமைக்கு போயிட்டாரு. இவங்களோட சேர்ந்து இவங்களை அழிக்கலான்னு வந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு சோதனை. உங்களை மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணை பாதிச்சு என் கடமையை முடிச்சுக்க நான் விரும்பல. நான் வரேன். ஒரு நிமிஷம். இவங்களை விட்டு வச்சா இன்னும் எத்தனையோ உயிர் போகுது. அதனால என் உயிர் போறதுல தப்பு இல்ல. என் கதை நல்ல சிவன் கையால முடியும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்படி ஒரு சாவு வரும்னு நான் நினைக்கவே இல்லை.